இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 4 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நமக்கு எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாரு? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு பலன் உண்டு. அவர் நமக்கு பலத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. பிலிப்பியர் 4:12 இதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவு படைவும் நான் போதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ந்திருக்கவும், வாழ்ந்திருக்கவும், குறைவுபட்டும், திருப்தி அடைந்தும், பட்டினியாக இருக்கவும் தேவன் அவரை போதித்து வழிநடத்திருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய பலன் அவரோடு கூட இருக்குது என்பதை அவர் விசுவாசிக்கிறார். அதனால்தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறாரு. ஏசாயா 41:10 சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை தருவார். அவர் நீதியின் வலது கரத்தினாலே அவர் நம்மை தாங்குவார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:7-9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்ததுன்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் அவருக்கு காணப்பட்டது. அவர் பிறந்ததுலேருந்தே அந்த சரீரத்தில் ஒரு பலவீனம். அது அவர் சரீரத்திலே ஒரு முள்ளாகவும் சாத்தான் குட்டுகிற தூதனாகவும் இருந்தார்னு சொல்கிறார். அப்போ அந்த பலவீனத்துக்காக தேவனிடத்தில் அவர் அந்த பலவீனம் நீங்கும்படியாக அவர் 3 தரம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அப்பொழுது நீ குணமாவான்னு சொல்கிறார் இல்லையா, வேதத்தில் அப்படி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் இருக்கு இல்லையா. அப்போ அவருடைய வார்த்தை அவருக்கு அந்த பலத்தை தருது. அவருடைய கிருபைனாலே அந்த பலன் அவருக்கு, அந்த பலவீனத்திலே அவருடைய பலன், கர்த்தருடைய பலன் அவருக்கு பூர்ணமாக விளங்குகிறதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். கொலேசியர் 1:11 பாருங்கள், சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதே போல் சபைக்கு இவர் எழுதுகிற நிருபத்தில் சொல்லி சபைகளை எப்படி தேற்றுறாருன்னா, எல்லா சந்தோஷத்தோடும் பொறுமையோடும் நீடிய சாந்தம் உண்டாவதற்காக உங்களுக்காக என்ன பண்ணுறேன், எல்லா வல்லமையில் நீங்கள் பலப்படவும் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்கிறார். சபை இன்றைக்கு எந்தெந்த காரியத்திலே பலவீனப்பட்டு இருக்கிறதோ, ஏன்னா சபைகள் கட்டப்பட வேண்டிய நிலையில் கட்டப்படணும், அது ஸ்திரப்பட வேண்டிய நிலையில் ஸ்திரப்படணும், அது பலப்பட வேண்டிய நிலையில் பலப்படணும். சபை சோர்ந்து போகக்கூடாது இல்லையா. ஆவியிலே அது உறுதியாக இருக்கணும், ஆவியிலே கர்த்தருக்குள்ளாய் சபை பலப்பட்டு இருக்கணும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நீங்கள் பலப்படும்படியாக உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு கொலேசிய பட்டண சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் பார்க்குறோம். எபேசியர் 6:10 பாருங்கள், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இன்றைக்கி நாம் எதில் பலப்படணும்? நம் சரீரத்தில் பலவீனம் காணப்பட்டாலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஏசாயா 40:29-31 வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ சோர்ந்து போகிற ஆத்மாவுக்கு தேவன் இன்றைக்கு பலனை தருகிறார். அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இளைஞர் கூட இலைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபர்கள் கூட இடறி விழலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடைந்து போவார்கள்னு சொல்கிறார். அப்போ வாலிபர்கள் கூட இன்னைக்கு சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் அவருடைய மகிமையிலும் நாம் இன்னைக்கு பலப்படுறோமா? அப்போது நாம் சோர்வடைய மாட்டோம், நம்ம ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம்னு சொல்கிறாரு. நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க.
கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். அவர் சத்துவத்தினாலும் பலத்தினாலும் நம்மை இடைக்கட்டுவார். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரிலே வல்லமையாய் பலப்படவும். அப்போ இன்னைக்கு நாம் எப்படி பலப்படணும்னா, கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி, எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்குல்ல, பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பி கர்த்தருடைய பலத்தை நாம் உள்ளான மனுஷனை நாம் பலப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அந்த உள்ளான மனுஷன்தான் அந்த ஆத்மா. அது பலவீனம் அடையாதபடிக்கு தேவனுடைய சத்துவத்தினாலும் பலத்தினாலும் நம்மை பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம உள்ளான மனுஷன் பலப்படணும். தினந்தோறும் நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும்னா, ஆவியில் நிரம்பி நாம் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது நம் உள்ளான மனுஷன் பலப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும் இல்லையா? அப்போ அவர் வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவ வல்லமையினாலே நாம் பலப்பட முடியும். யோவான் 15:7 சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தையில் நாம் நிலை கொண்டு தேவனிடத்தில் விசுவாசித்து கேட்கும்போது நாம் கேட்கிறது எதுவோ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். அப்போ அவர் நாமத்தினாலே நமக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு இல்லையா? அவர் நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் நாமம் நமக்கு துருகமும் கோட்டையுமா இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் செட்டையின் மறைவிலே ஆரோக்கியம் தங்கும்னே நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய வல்லமையிலே நாம் பலப்படணும். கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 15:4-5 பாருங்கள், என்னில் நிலைத்திருப்போம் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திரவிட்டால் அது தனியாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ கர்த்தருக்குள்ளாய் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய அன்பு நம்ம பூர்ணப்படுத்தும் போது நாம் அந்த கனிகளை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் அவரிடத்துல நீதியும் வல்லமையும் உண்டு. அவனவன் சொல்லி அவரிடத்திலே சேருவான். அப்போ அவரிடத்துல மாத்திரம்தான் நீதியும் வல்லமையும் உண்டுன்னு நீங்கள் எப்போ அறிய முடியும்? வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது தான் அவரிடத்துல நீதியும் வல்லமையும் உண்டுன்னு நாம் அறிய முடியும். அப்போ நாம் தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்திருந்தோம்னா நமக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள்னே கர்த்தர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் இன்னைக்கு சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிற ஆத்மாவிலே பலன் குன்றி போய் இருக்கிற உங்களை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் தேற்றுகிறார் அவருடைய வார்த்தையினாலே. நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தினாலும் பலத்தினாலும் இடை கட்டுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அந்த பலனை தருவார். ஆமேன்.